வணக்கம் and welcome back to Quick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 29வது மேட்ச் Unstoppable Delhi Capitals versus கடப்பாறை லைனப் மும்பை இந்தியன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதி போறாங்க. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் கம்மிங் April 13th நைட்டு 7:30க்கு அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. பேட்டர்ஸ்க்கு ரொம்ப சாதகமான கிரவுண்டு. ஷார்ட் பவுண்டரிஸ், அவுட் ஃபீல்ட் ரொம்ப குயிக்கா இருக்கும். பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக். இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169. ஹை டோட்டல் பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 266 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் டெல்லி கேபிட்டல்ஸ் 83 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. ஓவராலா 90 மேட்சஸ் IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 43 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 46 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த சேசிங் என்னமோ அதிகமா வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் 2024 அதாவது லாஸ்ட் சீசன்ல ஓவராலா 4 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 4 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ண டீம் இங்க பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு 200ல இருந்து ஒரு 230க்குள்ள டார்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் வின் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாஸ் வின் பண்ற டீமும் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓரளவு 36 மேட்சஸ், அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 16, மும்பை இந்தியன்ஸ் 19 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல என்னவோ மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரொம்பவே அருமையான தொடக்கத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இங்க வென்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது 50-50 ஆப்ஷன் தான். ஸோ எந்த அளவு ஹிட்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்களோ அதே அளவு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் அந்த பவுலிங் லைனப் ரெண்டுமே வச்சிருக்காங்க. ரெண்டுமே ஒரு டாப் குவாலிட்டி டீம் தான். ஸோ கண்டிப்பா 50-50 ஆப்ஷன் தான். ஒரு நெயில் பீட்டிங் மேட்ச் கண்டிப்பா க்ளோஸ் மேட்சா தான் இருக்க போகுது. அண்ட் நீங்க ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு, அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உடனே நீங்க பூம் லெவன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 2 winners in 4 மெம்பருங்கிற கான்டெஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க 560 ரூபாய் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண போறீங்க. ஓவராலா 4 மெம்பர்ஸ் தான் இங்க பிளே பண்ண போறாங்க. 560 ரூபாயில 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 1000 ரூபாயும், செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 1000 ரூபாயும். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு பிரைஸ் எதுவும் கிடையாது. ஓவராலா 4 மெம்பர் தான். அதுல ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய 2 யூசருக்குமே பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்டெஸ்ட் எந்த ஆப்லயுமே வந்து அவைலபிள் கிடையாது. ரொம்ப சூப்பரான 95% இந்த கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வரனால நம்ம டீம் செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்தா கூட அதே ப்ராஃபிட் தான், அதே மார்ஜின் தான். ஸோ கண்டிப்பா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 450 ரூபா 440 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 10 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க, 10லயும் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 4000 ரூபாய் வரைக்கும் உங்களால ப்ராஃபிட் எடுக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட்டை ரெகுலரா ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரெகுலர் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன், ரொம்ப சூப்பரான காம்படிஷன் இங்க ரொம்ப கம்மி தான். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. பூம் லெவன் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 12 பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்சா தான் வருவாங்க. கண்டிப்பா ஜெய் பிரேசர் மேற்கும் ஃபேப் டு பிளஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல அபிஷேக் போரல், KL ராகுல், டி ஸ்டாப்ஸ், அக்சர் பட்டேல், அசிட்டோஷ் சர்மா, விப்ரஜித் நிகாம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், மோஹித் சர்மா. இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மாவும் அபிஷேக் போரல் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர் மிச்சல் ஸ்டார்க் 1, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல முகேஷ் குமார் 2, மோஹித் சர்மா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்.
ஸ்பின்னர்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் குல்தீப் யாதவ் 4, லெக் பிரேக் ஸ்பின்னர் விப்ரஜி நிகம் 5, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் மார்டரக்ஸ்ல அக்ஷர் பட்டேல் 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட வரப்போறாங்க. இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க் 4, குல்தீப் யாதவ் 4, அண்ட் தென் விப்ரஜித் நிகம் ஒரு 3 ஓவரும் அக்ஷர் பட்டேல் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்களே 13 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 7 ஓவர்ல மோஹித் சர்மா இருந்து ஒரு 3 ஓவரும் முகேஷ் குமார் இருந்து 3 ஓவரும் கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க 1 ஓவர் இதுல யாரு முகேஷ் குமார், மோஹித் சர்மா, நிகம் அல்ல அக்ஷர் பட்டேல் யாருக்கு கொஞ்சம் நல்லா லைன் அண்ட் லென்த் கிடைக்குது, யாருக்கு விக்கெட் கிடைக்குதோ அவங்க 1 ஓவர் எக்ஸ்ட்ராவா பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நம்பர் 3 வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. அண்ட் தென் நமர்தீப், மிச்சல் சாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர். இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இவங்க இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் புத்தூர் இவரும் அண்ட் தென் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எத்தனை பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ட்ரெண்ட் போல்ட் 1, ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா 2, தீபக் சகார் 3, ஹர்திக் பாண்டியா 4. ஓவராலா 4 சீமரோட வரப்போறாங்க. ஸ்பின் யூனிட்ல மிச்சல் சாண்டர், லெஃப்ட் ஆர்ம் மார்டரக்ஸ் 5, அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ரெஸ்ட் ஸ்பின்னர் விக்னேஷ் புத்தூர் 6. ஓவராலா 4 சீமர் 2 ஸ்பின்னரோட வரப்போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர் பார்க்கும்போது பும்ரா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் போல்ட்டும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் மிச்சல் சாண்டர் 3 ஓவர், ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல விக்னேஷ் புத்தூர் ஒரு 3 ஓவரும், தீபக் சகார் ஒரு 3 ஓவரும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் எம்ஐயோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ டெல்லி கேபிட்டல் ஸ்டார்ஸ் வின் பண்றாங்க, பேட்டிங்கே சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா பேஃப் டு பிளஸஸ்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா இனிஷியலி பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுவார். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20 ரன், ஆஃப்டர் த பவர் பிளேல ஒரு 20 ரன். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம டாப் டூ பிளஸஸ் இருந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ப்ரியாரிட்டி KL ராகுல், த மேன் இன் ஃபார்ம், கன்சிக்யூட்டிவா ஆடிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் 30 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பர்ல ஒரு கேட்சோ ஸ்டெம்ப் விட்டோ ரன் அவுட்டா கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிறிஸ்டன் சப்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. இவர் பேட்ல இருந்து கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 35 இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் ப்ரியாரிட்டி அக்ஷர் பட்டேல். ஸோ டூயல் ஆப்ஷன்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங்ல ஒரு விக்கெட், ஸோ பேட்டிங்ல ஒரு 20ல இருந்து 25 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அக்ஷர் பட்டேல் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்களா, அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 5th ஆப்ஷன் அசிட்டோஸ் சர்மா. ஸோ அவர் உள்ள வந்து கடைசியா இவர் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது குல்தீப் யாதவ் எஃபெக்டிவா இருப்பாரு 6. அண்ட் தென் நிறைய ஸ்லோ பவுல் பண்ணக்கூடிய மோஹித் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் 7. இது ரொம்ப ரிஸ்கி பிக். மோஹித் சர்மா விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல நீங்க வந்து நிகாம் அல்லது மிச்சல் ஸ்டார்க் இவங்க 2 பேரையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கிரவுண்டு சின்ன கிரவுண்டு, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல மிச்சல் ஸ்டார்க் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சிவ், நிறைய டாப் ஏஜ் பட்டா கூட பின்னாடி சிக்ஸர் போய் விழும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் தான் அருண் ஜேட்லி ஸ்டேடியம். இந்த வென்யூல மிச்சல் ஸ்டார்க் விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட். அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்குமாங்கிறது இன்னும் மிகப்பெரிய டவுட் தான். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கையும் நிகாம்கையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஃபேப் டு பிளஸஸ், KL ராகுல், டி ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் 4, அசிட்டோஸ் சர்மா 5, 6th ஆப்ஷன் குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா இது ரொம்ப ரிஸ்கி பிக் 7. 8th ஆப்ஷன்ல நிகாம் அல்லது மிச்சல் ஸ்டார்க் 2 பேருக்கும் பர்சன்டேஜ் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. இல்ல நீங்க ரிஸ்க் எடுக்கல, மோஹித் சர்மா வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாக் பிரேசர் மென்குக் அல்லது அபிஷேக் போரல் இவங்க 2 பேர்ல நீங்க யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. உங்க மைண்ட் செட் ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ எம்ஐ சேஸ் பண்ண போறாங்க. சேசிங்ல இந்த வென்யூல கண்டிப்பா
ரோஹித் சர்மா எஃபெக்டிவா இருப்பாரு. கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 9 ரியான் ரிக்கில்டன் 10 விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்டிப்பா அவர் பேட்ல இருந்தும் ஒரு நல்ல நாக் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் 11 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 12. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஜஸ்பிரீத் பும்ரா எஃபெக்டிவா இருப்பாரு 13. இந்த வென்யூல கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் விக்னேஷ் புத்தூர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ரெஸ்ட் ஸ்பின்னர் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், ரெஸ்ட் ஸ்பின்னர் ஆல்வேஸ் ஏ மேட்ச் வின்னர்னு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது விக்னேஷ் புத்தூர் 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் போல்ட் எஃபெக்டிவ் எக்ஸ்பென்சிவா போகும்போது, மிச்சல் சார்னர் எக்ஸ்பென்சிவா போகும்போது விக்னேஷ் புத்தூர் ஒரு சைடு பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ 15th ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த ரிஸ்கி பிக்கு தீபக் சகார் அல்லது நீங்க திலக் வர்மா, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டீம்ல வந்து ஆல்ரெடி 8 பிளேயர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். 9th ஆப்ஷன் ரோஹித் சர்மா, 10th ரியான் ரிக்கில்டன், 11 சூரியகுமார் யாதவ், 12 ஹர்திக் பாண்டியா, 13 ஜஸ்பிரீத் பும்ரா, 14 விக்னேஷ் புத்தூர், 15th தீபக் சகார் அல்லது திலக் வர்மா. உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை கிரியேட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. பேலன்ஸ் நம்ம சொல்லாத பிளேயர்ஸே ஏதாவது 1 or 2 டீம்ல ஆஸ் ஏ பிளேயரா ரிஸ்கா ஒரு 10% நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டாப்ல வரக்கூடிய ரோஹித் சர்மா 1, ரியான் ரிக்கில்டன் 2, வில் ஜாக்ஸ் 3, சூரியகுமார் யாதவ் 4, திலக் வர்மா 5 அண்ட் ஹர்திக் பாண்டியா 6. டாப்ல வரக்கூடிய 6 பிளேயர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல மேபி வில் ஜாக்ஸா வேணா நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த 5 பிளேயர் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாங்களா இந்த பர்டிகுலர் மேட்ச் தீபக் சகார் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ 8th ஆப்ஷன்ல நீங்க மிச்சல் சாட்னர் அல்லது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இந்த 8 பிளேயர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. நல்லா நோட் பண்ணீங்க. எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா ரோஹித் சர்மா 1, ரியான் ரிக்கில்டன் 2, சூரியகுமார் யாதவ். ஸோ ரியான் ரிக்கில்டனையும் வில் ஜாக்ஸையும் வேணா பர்சன்டேஜ் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா 4, ஹர்திக் பாண்டியா 5 அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 6, தீபக் சகார் 7. 8th ஆப்ஷன் மிச்சல் சாட்னர் அல்லது ட்ரெண்ட் போல்ட், இவங்க 2 பேர்த்துல நீங்க யாராவது ஒருத்தருக்கு நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. இந்த 8 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ டிசி சேஸ் பண்ண போறாங்க. சேசிங்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா அபிஷேக் போரல் எஃபெக்டிவா இருப்பாரு 9. ஸோ எவ்வளவு ரன்னுனாலும் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அபிஷேக் போரல் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 10th ஆப்ஷன்ல நீங்க சேசிங்ல ஜாக் பிரஷர் இருக்கும், ஃபேஃப் டு பிளஸஸ் 2 பேர்த்தையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் தான் ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல ஜாக் பிரஷரையும் ஃபேஃப் டு பிளஸஸ் ஒரு 5 டீம்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லனா ஒரு 3 டீம்ல ஜாக் பிரஷர் ஒரு 3 டீம் ஃபேஃப் டு பிளஸஸ் பேலன்ஸ் இருக்கு 4 டீம்ல 2 பிளேயருமே கூட பிளேயரா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 10 அண்ட் தென் கேஎல் ராகுல் 11, அக்சர் பட்டேல் 12 அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மிச்சல் ஸ்டார்க் 13 அண்ட் தென் முகேஷ் குமார் 14. 15th ஆப்ஷன்ல நீங்க குல்தீப் யாதவ், விப்ரஜித் நிகம் இவங்க 2 பேர்த்துல நீங்க யாரோ ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா நோட் பண்ணீங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்களா அங்க 8 பிளேயர்ஸ் சொல்லிட்டோம். இப்போ டெல்லி கேபிட்டல் சேசிங்ல வரும்போது அபிஷேக் போரல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லோ பர்சன்டேஜ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 10th ஆப்ஷன்ல ஜாக் பிரஷர் மெக்குக்கும் ஃபேஃப் டு பிளஸஸையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல் 11, அக்சர் பட்டேல் டூயல் ஆப்ஷன் அதாவது 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம், அதனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் 12. 13ல மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு, டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் முகேஷ் குமார் இனிஷியலாக கூட டக்குன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அதனால முகேஷ் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல குல்தீப் யாதவ் அல்லது விப்ரஜித் நிகம் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்க மைண்ட் செட் எடுத்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல இந்த இடத்துல நீங்க முகேஷ் குமார் போல நான் பேட்டிங் ட்ராக் தானே பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறேன்னா டி ஸ்டெப்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த 15 பிளேயர்ஸ் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ப்ளே பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் பேலன்ஸ் நம்ம சொல்லாத பிளேயரை ஆஸ் எ பிளேயரா 1 or 2 டீம்ல ரிஸ்கா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கேஎல் ராகுல் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மிச்சல் ஸ்டார்க் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது குல்தீப் யாதவ் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணலாம்.
அக்சர் பட்டேல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஃபேஃப் டு பிளேசிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரொம்ப ரிஸ்கா போகணும், டாப் ஆர்டர் இயர்லயே ஒரு 3 விக்கெட் கொலாப்ஸ் ஆகிடும், ஒரு 3 பேட்ஸ்மேன் டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல அசிதோஷ் சர்மாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரோஹித் சர்மாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ரெண்டுமே எலிஜிபிளா இருப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ராவும் சேம் அதே தான், கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா தீபக் சகாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்லை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.